வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் நடந்த டெஸ்ட் ஜியோகிராஃபி நடந்தது. ஸோ அதில் 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 50 கொஸ்டின் நான் பண்ணலாம். இப்போ ஆன்சர் வித் அண்ட் அனலைஸ் ரெண்டுமே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. which statements are correct? National resources are resources within the political boundaries and oceanic area of country. Statement 2. Tropical rainforests are called the world's largest pharmacy. தமிழ்ல பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, தேசிய வளங்கள் என்பது ஒரு நாட்டின் அரசியல் எல்லைகள் மற்றும் கடல் பகுதியில் உள்ள வளங்கள் ஆகும். கூற்று 2, வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் மிகப்பெரிய மருந்தகம் என்று அழைக்கப்படுகின்றன. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 and 2 சரி. சோ பாத்தீங்கன்னா தேசிய வளங்கள் ஒரு நாட்டோட ஒரு நேஷனல் இருக்கு இல்லையா, அந்த நாட்டுக்கு உட்பட்டு என்ன இருக்குதோ, அந்த நாட்டுக்கு எல்லைக்கு உட்பட்டு பிளஸ் கடலுக்கு உட்பட்டு என்ன இருக்கோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நாட்டோட தேசிய வளங்கள் சொல்லுவாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ரைட். ஸ்டேட்மெண்ட் 2 பாத்தீங்க அப்படின்னா வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் மிகப்பெரிய மருந்தகம் என்று அழைக்கிறாங்க. அதாவது வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃபார்மசின்றாங்க. இது டிராபிக்கல் ஃபாரஸ்ட். இங்க பாருங்க, டிராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படின்னா எர்த் இருக்கா, ஈக்குவடார் ரீஜன் இருக்கா, இது கீழே இருக்கு இல்லையா, இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேட்டிடியூட் ஒரு 10, இந்த மேல லேட்டிடியூட் ஒரு 10 இருக்கு இல்லைங்களா, இந்த ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜன் சொல்லுவாங்க, இல்லைன்னா வெப்பமண்டல மழைக்காடுகள் சொல்லுவாங்க. இப்போ எப்பயுமே சூரியன் இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் எப்பயுமே வந்து வருடம் முழுக்க சூரியன் இங்க பட்டுட்டு இருக்கும். அதே போல சீரான மழை இருக்கும். அதனால இந்த ரீஜன் இருக்கு இல்லைங்களா, சரி இந்த ரீஜன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரீஜன் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல வந்து செழிப்பான காடுகள், அடர்ந்த காடுகள் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வெப்பமண்டல மழைக்காடு இங்க இருக்கிற மரங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த மரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இங்க மூலிகைகள்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? சோ மருந்துக்கு பயன்படக்கூடிய அனைத்து தாவர வகைகள் எங்க வளரும்னா இந்த ரீஜன்ல தான் வளரும். ஓகேங்களா? சரி, இந்த ரீஜன்ல தான் வளரும். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் மிகப்பெரிய மருந்தகம் என்று அழைக்கப்படுதுன்னா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். Question number 2. Who blamed human beings for depletion of resources because of over exploitation of resources? So தமிழ்ல பாருங்க, யார் வளங்களை அதிகமாக சுரண்டுவதால் வளங்கள் குறைந்து வருவதற்கு மனிதர்கள் மீது குற்றம் சாட்டினார் அப்படின்னா சோ பாருங்க, ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, B.R. அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ். சோ ஆன்சர் எல்லாருமே நல்லா தெரியும். எப்பயுமே வந்து இயற்கை வளங்கள் மீது இந்த இருக்கிறவங்களே அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணது யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. சோ நம்ம இன்னும் நம்ம வேற ஒரு சாப்டர்லயும் நம்ம படிச்சிருப்போம். மகாத்மா காந்தி என்ன சொல்லுவாரு அப்படின்னா வளங்கள் இருக்கு இல்லையா, அந்த இயற்கை வளங்கள்லாம் இருக்கு இல்லையா, எதற்கானதுன்னா மனிதர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தான் இருக்கே, மனிதர்களின் பேராசையை பூர்த்தி செய்வதெல்லாம் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஆன்சர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. ஓகேங்களா? அடுத்த Question number 3. Which of the following statements are incorrect? நல்லா பாருங்க, incorrect. ஓகேவா? தவறானது எதுன்னு கேக்குறாங்க. First statement. International resources are all oceanic resources found in the open ocean. ஓகேங்களா? அடுத்தது statement 2. Ambergris is an example of international resources. So third statement பாருங்க, எது வந்து தவறானது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சர்வதேசங்கள் அனைத்தும் திறந்த கடலில் காணப்படும் கடல் வளங்களாகனா எஸ் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்க, இங்க தவறானதுன்னு தான் கேக்குறாங்க. ஆனா இது இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு, சரியா இருக்கு. ஓகேங்களா? ஆம்பர்கிஸ் சர்வதேச வளங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா ஆக்சுவலி இந்த கடல் வளங்கள்ல இருக்கிற ஒரு கடல் பொருள் தான் எது, ஆம்பர்கிரீஸ். ஓகேவா? ஆம்பர்கிரீஸ். சோ அப்போ வந்து என்னது, அது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ என்ன அப்படின்னா இங்க 1 மற்றும் 2 அது தவறு கிடையாது, சரிதான் அர்த்தம். ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் டி வரும். ஓகேங்களா? சரி, அடுத்தது Question number 4. Which is the wrong statement? இங்க எது கேக்குறாங்கன்னா கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இதுல எது சரி எது ராங் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? தவறானது பாருங்க. First, option A, the Suez Canal separates Asia from Africa. ஓகேங்களா? Option B, the narrow Bering Strait
separates Asia from North America? Separate option C. The most extensive lowland in Asia is the Siberian plain. Option D. None of these. ஓகேவா? சோ தமிழ்ல பார்க்கலாம். தவறான அறிக்கை எதுன்னு கேக்குறாங்க. சூயஸ் கால்வாய் ஆசியாவை ஆப்பிரிக்காவில் இருந்து பிரிக்கிறது. ஓகேவா? சரியா அப்படின்னா சரிதான். குறுகிய பெரிங் ஜலசந்தி ஆசியாவை வட அமெரிக்காவில இருந்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். சி பாருங்க, ஆசியாவின் மிக விரிவான தாழ்நிலம் சைபீரியன் சமவெளி ஆகும். சோ இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா நன் ஆஃப் திஸ். ஓகேவா? அதாவது இவை எதுவும் இல்லை. சோ இங்க எது ராங்னு கேக்குறாங்க. இந்த கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எதுவுமே ராங் இல்லை. சோ இந்த மாதிரி क्वेश्चंस கண்டிப்பா என்ன பண்ணணும், ஜியோகிராஃபி பொறுத்த அளவுக்கு மேப் இமேஜினரியா ஓகேவா பிக்சரோட பார்த்து படிக்கிறது பெட்டர். அதுவும் இது போல क्वेश्चंस நாட் ஓன்லி இந்த क्वेश्चंस மட்டுமே கிடையாது, இந்தியன் ஜியோகிராஃபி படிச்சாலும் சரி வேர்ல்டு ஜியோகிராஃபி படிச்சாலும் சரி கையில வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா மேப் இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? இங்க பாருங்களேன், சூயஸ் கால்வாய் நல்லா தெரியும். ஏஷியா பக்கத்துல இங்க தெரியலையா, இந்த சைடு வந்து என்ன இருக்கும் ஏஷியா இருக்கும் அப்படின்னா இந்த சைடு என்ன இருக்கும் ஆப்பிரிக்கா இருக்கும். அப்ப இது ரெண்டுல அங்க வந்து சின்னதா இருக்கும் இல்லீங்களா, அப்ப இது ரெண்டு தான் என்னது அப்படின்னா அந்த சூயஸ் கால்வாய் அது பிரிக்குதுன்னா கண்டிப்பா பிரிக்குது. ரெண்டாவது பாருங்களேன், குறுகிய பெரிங் ஜலசந்தி ஆசியா வட அமெரிக்காவில இருந்து பிரிக்கிறது. நம்ம மேப்ல ஜெனரலா மேப் இப்படி பார்க்கும்போது வட அமெரிக்கா இந்த சைடு இருக்கும், ஆசியா எங்க இருக்கும். அப்ப என்ன ஆசியாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா அப்படி நினைக்க கூடாது. சோ எப்பவுமே நமக்கு தெரியும் அது ஸ்பியர். ஓகேவா? இது பூமி வந்து ஒரு ஸ்பியர். ஆசியா அந்த சைடு இந்த ஜப்பான்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல சைடு மேப்ல எடுத்து பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கு அப்படின்னா இந்த பெரிங் ஜலசந்தி இருக்குது. ஓகேவா? பெரிங் ஸ்ட்ரெய்ட் இருக்கு. அப்போ அது சரினா சரிதான். ஆசியாவின் மிக விரிவான தாழ்நிலம் சைபீரியன் சமவெளி ஆகும்னா இது வந்து பாத்தீங்கன்னா சைபீரியன் ஒண்ணு இல்ல, ரஷ்யாவில் இருக்கிற ஒரு இடம் தான். ஓகேவா? இதுவும் ஆசியாவில தான் இருக்கு. இது லோ லேண்ட் தான். ஓகேவா? சைபீரியன் லோ லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா ஏஷியால இருக்கு. அப்போ மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. சோ எதுவுமே என்னது தவறு எதுவும் இல்லை, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5. மேட்ச் தி ஃபாலோயிங். சோ பாருங்க, பிளேட்டிவ் வித் பிளேसेस. இந்த பக்கம் பீடபூமி கொடுத்திருக்காங்க, இந்த பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நாடுகள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அரேபியன் பிளேட்டிவ் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அரேபியன் வந்து என்னது சவுதி அரேபியா அதுல இருக்கா, அப்போ ஆல்ரெடி சவுதி அரேபியா. எங்க இருக்கு பாருங்க, ஏக்கு வந்து 4 எங்க பொருந்தது அப்படின்னா ஆப்ஷன் பி ல இருக்கு, சி ல இருக்கு, டி ல இருக்கு. ஓகேவா? சரி அப்படியே வெயிட் பண்ணலாம். அடுத்தது டெக்கான் பிளேட்டிவ்ன்றது எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவுல தான் இருக்கு. சோ அப்போ ஆப்ஷன் இதுவும் 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? டி ல இருக்கு, பி ல இருக்கு. சரி பார்க்கலாம். அடுத்தது ஷான் பிளேட்டிவ் எங்க அப்படின்னா மியான்மர். சோ 4 2 3 1. அது கடைசியா பார்த்தா யுனான் பிளேட்டிவ் அதாவது சைனா. சோ ஆன்சர் வந்து டெல்லி. ஓகேவா? டி தான் வந்து ஆன்சர். அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்தது 6th क्वेश्चन. சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கூற்று கொடுத்திருக்காங்க. இதுல எது சரி அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the Lakshadweep in the Arabian Sea, Bahrain is in the Persian Gulf, Sri Lanka is an island which is located in the Bay of Bengal. சோ தமிழ்ல பார்க்கலாம், சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லட்சத்தீவு அரபிக்கடலில் அமைந்துள்ளது. சோ நல்லா தெரியும், மேப் பாருங்க, இதுதான் வந்து இந்தியா அப்படின்னா இந்த சைடு தான் என்ன இருக்கும், இந்த சைடு தான் லட்சத்தீவு இருக்கும், இந்த சைடு தான் என்ன இருக்கும் அந்தமான் இருக்கும். அப்ப இந்த பக்கம் இருக்கிறது அரேபியன் சி, அந்த பக்கம் இருக்கிறது பே ஆஃப் பெங்கால். அப்ப கரெக்ட் தான் இல்லையா? அப்ப லட்சத்தீவு அரபிக்கடலில் அமைந்துள்ளதா? எஸ் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது பஹ்ரைன் பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ளது. சோ பஹ்ரைன்ன்றது ஒண்ணு இல்ல, கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஏசியா கான்டினென்ட்ல தான் இருக்கு, கண்டத்துல தான் இருக்கு. பட் எங்க இருக்கு அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ், அங்க இருக்கிற ஒரு நாடு தான் எது அப்படின்னா பஹ்ரைன். அதுவும் எங்க அமைஞ்சிருக்குன்னா பாரசீக வளைகுடா. எஸ் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இலங்கை வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளது. சோ நல்லா தெரியும், இலங்கை இங்க அமைஞ்சிருக்கு. இந்தியன் ஓஷன் மாதிரி தெரியலாம். சோ வங்காள விரிகுடா இருக்கு இல்லையா, அப்போ அங்கதான் அமைஞ்சிருக்கு. இந்தியன் ஓஷன் அது கீழே போகுது. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்னது 3 சரிதான். ஓகேங்களா? சோ ஆன்சர் 1 2 3 எது எங்க இருக்கு அப்படின்னா சி. சரிங்களா? சோ இதுதான். அடுத்த क्वेश्चन போலாம். क्वेश्चन நம்பர் 7. What are the not characteristics of igneous rocks? ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா igneous rocks இருக்கு இல்லையா, தீப்பாறைகளுடைய சிறப்பு பண்புகள் இல்லாதது எதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட், these rocks are hard in nature.
These are impermeable. They contain fossils. They are associated with the volcanic activities. So தமிழ்ல பார்க்கலாம். எரிமலை பாறைகளின் எரிமலை பாறைன்னு சொல்லலாம், தீப்பாறைகள் சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் அதனுடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சோ இந்த இடத்துல பாருங்க, தமிழ்ல கொஞ்சம் மாத்திங்க, சிறப்பியல்புகள் இல்லாதது எதுன்னு கேட்கறாங்க. இங்கிலீஷ் வெர்ஷன்ல கரெக்டா இருக்கு. சோ அதை கொஞ்சம் பாத்துங்க. நாட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட், இந்த பாறைகள் இயற்கையில் கடினமானவை, இவை ஊடுருவ முடியாதவை, அவை புதைப்படிவங்களை கொண்டிருக்கின்றன, அவை எரிமலை நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை. சோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா எது தப்புன்னு தானே கேட்டிருக்காங்க இல்லையா? சோ ஆன்சர் சி தான் ராங். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாறைகள் இயற்கையில் கடினமானவை அப்படின்னா ஆமா, இக்னோசியஸ் ராக்ஸ் எப்படி இருக்கும்? ரஃபா தான், கடினமா தான் இருக்கும். சோ அப்போ ஹார்டா தான் இருக்கும். ரெண்டாவது, இவை ஊடுருவ முடியாதுன்னா ஆமா, இந்த பாறைகள் என்ன ஆகாது அப்படின்னா ஊடுருவி போகாது. ஆக்சுவலி அந்த லாவா ஊடுருவி போகும், பாறைகள் ஊடுருவாது. அந்த மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். ஓகேங்களா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the contains fossils. அவை புதைப்படிவங்களை கொண்டிருக்கின்றன. ஏன் ராங் அப்படின்னா இது புதைப்படிவங்கள்லாம் கொண்டிருக்காது. அடுத்து சொல்லக்கூடிய இப்போ அது வந்து இக்னிஷியஸ் ராக்ஸா, அடுத்து செடிமெண்டரி ராக்ஸ்னு ஒண்ணு பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது படிவு பாறைகள், அதுதான் வந்து புதைப்படிவங்களை கொண்டிருக்கும். ஓகேங்களா? இது கொண்டிருக்காது. அப்போ என்னது? இது ராங்கா இருக்கு. சரிங்களா? அவை எரிமலை நடவடிக்கைகளோட தொடர்புடையவை. கண்டிப்பா. சோ 3 வகையான பாறைகள் இருக்கு. இக்னிஷியஸ் ராக்ஸ், செடிமெண்டரி ராக்ஸ், அப்புறமா வந்து மெட்டாமார்பிக் ராக்ஸ். தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள். இதுல தீப்பாறைகள் சொல்லக்கூடிய அதுக்கு இன்னொரு பேரு பிரைமரி ராக்ஸ் சொல்லுவாங்க. எரிமலை வெடிக்க அந்த செயல்கள் மூலமாக தான் அந்த லாவா வெளியே வந்து படிஞ்சு வழிந்து என்னவா மாறுது? இக்னேசியஸ் ராக்ஸா மாறுது. ஓகேங்களா? அதனால என்ன அப்படின்னா அது வந்து என்னது? எரிமலை நடவடிக்கை தொடர்புடையதுன்னா எஸ், கரெக்ட். சோ ஆன்சர் வந்து இது மட்டும் தான் ராங்கா இருக்கு. அடுத்த क्वेश्चन மூவ் ஆகலாமா? அடுத்தது क्वेश्चन நம்பர் 8, அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்திருக்காங்க. அசர்ஷன் பாருங்க, A, intrusive igneous rocks form large grains. Reason, intrusive igneous rocks cool down slowly. சோ இதுல சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. லார்ஜ் கிரெயின் இல்ல, கிரானைட் அப்படின்னு வரணும். NI கிரானைட். ஓகேவா? சரி, இது ஃபுல்லா எடுத்துறேன். ஓகேவா? கிரானைட் அதுதான் சரியான வேர்டு. ராங்கா கொடுத்திருக்காங்க. ஓகே, intrusive igneous rocks cool down slowly. சோ தமிழ்ல பார்த்துட்டு ஆன்சர் பார்க்கலாம். கூற்று, ஊடுருவும் எரிமலை பாறைகள் பெரிய, இங்கேயும் அதே போல இருக்கு, பெரிய கிரானைட்டுகளை உருவாக்குகின்றன. அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? கிரானைட் பாறை சொல்றீங்க இல்லையா, அதை உருவாக்குகின்றன அப்படின்னு வரணும். காரணம், ஊடுருவும் இக்னேஷியஸ் பாறைகள் மெதுவாக குளிர்ச்சி அடைகின்றன அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ரீசன் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா A மற்றும் R இரண்டும் சரியானவை. மேலும் சரியான விளக்கம் இருக்கு இல்லையா, எக்ஸ்பிளனேஷன், ஆன்சர் வந்து C வரும். சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா இக்னேஷியஸ் ராக்ஸ், தீப்பாறைகள் சொல்றேன் இல்லையா, அந்த தீப்பாறைகள் மேலும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஊடுருவும் பாறைகள், ஊடுருவா பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இன்ட்ரென்சிவ் ராக் இக்னிஷியஸ் ராக்ஸ், எக்ஸ்டென்சிவ் இக்னிஷியஸ் ராக்ஸ். இதுல அந்த லாவா இங்க பாருங்களேன், இங்க இருந்து என்ன ஆகும்? இங்கதான் வந்து மேக்மா இருக்கு. மேக்மா வெளியே வருது. வெளியே வந்து என்ன ஆகுது? இப்படி படியுது. ஓகேங்களா? இது இங்க வெளியே வரும்போது அதுக்கு பேர் லாவா. உள்ள இருக்கும்போது பாறை குழம்பு. இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க வெளியே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்படி படியுது இல்லையா, ஒரு சிலது வந்து இப்படியே படிஞ்சு இப்படியே என்ன ஆகும்? பாறைகளை உருவாக்கும். ஒரு சிலது இங்க இந்த மலையில நிறைய கேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஊடுருவி என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் என்ன பண்ணும்? அந்த கடினத்தன்மை ஆகும். அது ஆழத்துல போய் ஊடுருவும் போது பிற்காலத்துல என்னவா மாறுது அப்படின்னா கிரானைட்டா மாறுது. சோ அததான் இங்க சொல்றாங்க, பெரிய கிரானைட்டா உருவாக்குனா கண்டிப்பா உருவாக்கும். அதே போல வெளியில இப்போ இங்க இருக்கிற மேக்மா வெளியே லாவாவா வருது இல்லையா, இப்படி வரும்போது உடனே குளிர்ச்சி அடைஞ்சிடும். ஆனா மீண்டும் இங்க வெடிப்புகள் இருக்கும், அதுக்குள்ள ஊடுருவி போகும் இல்லையா, இப்படி ஊடுருவி போகும்போது பொறுமையா தான் என்ன ஆகும்? குளிர்ச்சி அடையும். அப்புறம் தான் ஃபியூச்சர்ல ரொம்ப வருஷம் கழிச்சுதான் என்ன ஆகுது? வந்து அது கிரானைட்டா மாறுது. ஓகேங்களா? அப்போ மெதுவாக குளிர்ச்சி அடைகின்றன, கரெக்ட். சோ ஆன்சர் வந்து சி, ஏ, ஆர் அண்ட் ஏ அண்ட் ஆர் கரெக்ட் அண்ட் சரியான விளக்கம், எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? क्वेश्चन நம்பர் 9, which rocks are the important source of natural resources
லைக் கோல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேவா? செடிமெண்டரி ராக்ஸ், ஆப்ஷன் பி இக்னேஷியஸ் ராக்ஸ், ஆப்ஷன் சி மெட்டமார்பிக் ராக்ஸ், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை, none of the above. சோ தமிழ்ல பார்க்கலாம். நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற இயற்கை வளங்களின் முக்கிய ஆதாரமாக இருக்கும் பாறைகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டல் பாறைகள், பற்ற வைக்கப்பட்ட பாறைகள், உருமாற்ற பாறைகள், இவை எதுவும் இல்லை. சோ தமிழ்ல இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்த அளவுக்கு இங்க வந்து எக்ஸாக்டான வார்த்தை இருக்கு, அதே வார்த்தை டிரான்ஸ்லேஷன் இல்லைனாலும் கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லயே நம்ம பார்த்து என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க பாருங்களேன், நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு எங்க இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா தீப்பாறைகள் இருக்காது. சோ எங்க இருக்காது? இக்னிஷியஸ் ராக்ஸ்ல இருக்காது, உருமாறிய பாறைகள் இருக்காது. அப்ப எங்க தான் இருக்கும் அப்படின்னா ஆன்சர் செடிமெண்டரி ராக்ஸ். அதாவது என்ன அப்படின்னா தமிழ் எக்ஸாக்டா சொல்ல போனா படிவு பாறைகள்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நிலக்கரி, எண்ணெய், இயற்கை எரிவாயு இருக்கும். ஆக்சுவலி நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. இக்னேஷியஸ் ராக்ஸ் தான் என்னவா மாறுதுன்னா இயற்கை காரணிகளால், இயற்கை காரணம் காற்று, மழை, அப்புறமா வந்து பனி உருகுதல் இருக்கு இல்லையா, பனிப்பொழிவு, இதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல சிதைஞ்சு இது இக்னேஷியஸ் ராக்ஸ் சிதைவடைந்து அப்புறமே என்ன பண்ணுது, இந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல படியுது, டெபாசிட் ஆகுது. இப்படி அங்கிருந்து அடிச்சுட்டு வருது இல்லையா, அப்படி அடிச்சுட்டு வரும்போது நிறைய என்ன பண்ணுது, தாவரங்களை அடிச்சுட்டு வருது, நிறைய தாவர இனங்களை. அப்புறம் சில என்ன பண்ணுது, விலங்கு கழிவுகளை வந்து படியுது. அது படிஞ்சுதான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல என்னவா மாறுது அப்படின்னா நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது ஆன்சர்? செடிமெண்டரி ராக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. வாட் டைப் ஆஃப் ராக் வாஸ் யூஸ்டு டு பில்ட் த வேர்ல்ட் வண்டர்ஸ் தாஜ்மஹால் இன் இந்தியா? ஓகேவா? தமிழ்ல பார்க்கலாம். உலக அதிசயமான தாஜ்மஹாலை இந்தியாவில் கட்ட எந்த வகையான பாறை பயன்படுத்தப்பட்டது? சோ இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின், கண்டிப்பா முக்கியமா எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் தான் இங்க இருக்கிறது எல்லாமே. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, எந்த கீழ்கண்ட எந்த பாறைகள் வச்சு கட்டியிருக்காங்க தாஜ்மஹால் அப்படின்னு கேக்குறாங்க. சோ கண்டிப்பா ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செடிமெண்டரி ராக்ஸ், இக்னேஷியஸ் ராக்ஸ், மெட்டமார்பிக் ராக்ஸ், நன் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா உருமாற்ற பாறைகள் இருக்கு இல்லையா, அதாவது ஆப்ஷன் சி இந்த உருமாற்ற மெட்டமார்பிக் ராக் இதை வச்சுதான் என்ன கட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம பாறைகள் வந்து சாப்டர்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இக்னேஷியஸ் ராக்ஸ், மெட்டமார்பிக், ரெண்டாவது வந்து செடிமெண்டரி ராக்ஸ், மூணாவது மெட்டமார்பிக், தீப்பாறைகள், அதுக்கப்புறம் படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள். சோ ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இந்த தீப்பாறைகள் என்னவா மாறுது அப்படின்னா செடிமெண்டரி ராக்ஸ், அதாவது படிவு பாறைகளா மாறுது. அதுவும் பின்னாடி என்னவா மாறுதுன்னா இந்த தீப்பாறைகளா இருக்கட்டும் பிளஸ் வந்து என்னது படிவு பாறைகளா இருக்கட்டும் ஃபியூச்சர்ல என்னவா மாறுது, உருமாறிய பாறைகளா மாறுது. அந்த கல்லுல வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகலாமா? கொஸ்டின் நம்பர் 11. Which soils are found in the regions of river valleys, flood plains and coastal regions? சோ பார்க்கலாம். நதி பள்ளத்தாக்குகள், வெள்ளப்பெருக்கு, சமவெளிகள் மற்றும் கடலோர பகுதிகளில் எந்த மண் காணப்படுகிறது? சோ பாருங்க, ஆப்ஷன் அலுவியல் சாயில், பிளாக் சாயில், லேட்டரைட் சாயில், ரெட் சாயில். சோ நல்லா தெரியும், இந்த நதியா இருக்கட்டும், ரிவரா இருக்கட்டும், இல்ல பிளைன் ரீஜியனா இருக்கட்டும், கடலோர ரீஜியனா இருக்கட்டும், கோஸ்டல் ரீஜியனா இருக்கட்டும், சோ என்ன மாதிரியான மண் காணப்படும் அப்படின்னா வண்டல் மண் தான் காணப்படும். ஓகேவா? இது அலுவியல் சாயில் தான் காணப்படும். ஏன் அப்படின்னா அங்கிருந்து வண்டல் வந்து வண்டல் அடிச்சுட்டு வருது இல்லையா, இந்த இடத்துல வந்து செடிமெண்ட் ஆகி ஆகி படிஞ்சு என்ன ஆகும், சோ அது முழுக்க வண்டல் மண்ணா மாறிடும். அப்போ வண்டல் மண் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அலுவியல் சாயில். அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which statements is correct? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், Jharkhand is the leading producer of iron ore with 25% the country's production. Odisha with 21 production ranks second in the iron ore production. தமிழ்ல பார்க்கலாம். எந்த கூற்று சரின்னு கேக்குறாங்க. கூற்று 1, ஜார்க்கண்ட் நாட்டின் உற்பத்தியில் 25% இரும்புத்தாது உற்பத்தியில் நாட்டின் உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது. ஆல்ரெடி நாட்டின் கொடுத்திருக்காங்களா அது. கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 2, ஒடிசா 21% உற்பத்தியுடன் இரும்புத்தாது உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ளது. சோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா சோ ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. ஆன்சர் போத் 1 and C இரண்டும் சரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இரும்புத்தாது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்தியாவிலேயே அதிகமா எங்க ஜார்க்கண்ட் தான். ஓகேங்களா? சோ
அதனாலதான் பாத்தீங்கன்னா அங்க டாடா இண்டஸ்ட்ரிலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாடா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சிக்பூம் அப்புறமா வந்து ராணிகட்ச் இது போல ராஞ்சி இது போல மாவட்டங்கள்ல அங்க அதிகமா காணப்படும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 13. which statement is wrong? கொஸ்டின் நல்லா படிக்கணும். ராங் கேட்டுக்கிறாங்க, தவறானது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ, largest reserve of copper ore is in the state of Rajasthan. Bauxite is an important ore from which aluminum is extracted. Coal is flammable organic substance composed mainly of hydrocarbons. Jharkhand is the largest coal producing state in the country followed by Odisha. ஓகேவா? சரி பார்க்கலாம், தமிழ்ல பார்க்கலாம். தாமிர தாதுவின் மிகப்பெரிய இரும்பு ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. சோ ஸ்டேட்மெண்ட் சரிதான், தவறு தான் கேட்டிருக்காங்க, இது சரி. செகண்ட் பாருங்க, ஐ மீன் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. பாக்சைட் என்பது அலுமினியம் பிரித்தெடுக்கப்படும் ஒரு முக்கியமான தாது. சோ அதுவும் சரிதான். நிலக்கரி என்பது முக்கியமாக ஹைட்ரோகார்பன்களால் ஆன எரியக்கூடிய கரிம பொருள் ஆகும். சோ நல்லா கவனிங்க, இது வந்து எரியக்கூடிய பொருள் தான், ஆனா கனிம பொருள் வராது. ஹைட்ரோகார்பன்களால் ஆன கரிம பொருள் இருக்காங்களா, இது வந்து ராங்கா இருக்கு, ஆனா எரியக்கூடியதா இருக்கு. அப்போ ஆப்ஷன் எது? சி வந்து ராங். ஓகேவா? சோ ஜார்க்கண்ட் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இரும்புல எப்படி உற்பத்தி அதிகமா இருக்கும் அதே போல ஜார்க்கண்ட் வந்து என்னது, நாட்டிலேயே நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம். அதை தொடர்ந்து ஒடிசா இருக்குனாங்களா, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட் தான். ஆப்ஷன் எதுதான் ராங்? ராங் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ சி தான் ராங். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 14. மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 14. சோ அங்க பொறுத்துக்க என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான இடங்கள் பிளேஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது அணுமின் நிலையம் இருக்கு இல்லையா, தெர்மல் பவர், அந்த இது கொடுத்திருக்காங்க. அந்த ஆலை பேர் கொடுத்திருக்காங்க, எங்க அமைஞ்சிருக்குன்னு, பிளஸ் எந்த மாநிலம், இதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாருங்களேன். நரோரா ஃபர்ஸ்ட். நரோரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். கைகா கர்நாடகா. நரோரா உத்தரப்பிரதேஷ்னா 1க்கு 3, அப்புறம் 2 ஆப்ஷன் இருக்கு. கைகா கர்நாடகா 3 2 எங்க இருக்கு அப்படின்னா, சாரி 4. ஓகேவா? டி ஆப்ஷன்ல. ஓகேவா? 4 இருக்கு கர்நாடகா. சரி அடுத்து பார்க்கலாம். காக்ராபாரா எங்க அப்படின்னா குஜராத். கல்பாக்கம் இது நமக்கு நல்லா தெரியும், இன்னும் சேர்த்து கூடங்குளமும் கொடுத்திருக்காங்க. அப்ப எங்க இருக்கு? தமிழ்நாடு. அப்ப ஆப்ஷன் எது அப்படின்னா நரோரா உத்தரப்பிரதேஷ், கைகா கர்நாடகா, காக்கரபாரா குஜராத், கல்பாக்கம் தமிழ்நாடு. சோ ஆன்சர் டெல்லி, டி. ஓகேங்களா? சோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், which statement is wrong? சோ அடுத்து பாருங்க, தவறானது எது அதுதான் கேக்குறாங்க. சரிங்களா? Kerala is the largest producer of silk in India. Statement 2, India is the second largest producer of raw silk next only to China. எங்க தமிழ்ல பார்க்கலாம். தவறான ஸ்டேட்மெண்ட் கூற்று எதுன்னு கேக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, இந்தியாவில் பட்டு உற்பத்தியில் கேரளா முதலிடத்தில் உள்ளது. நல்லா கவனிங்க, நம்ம இது போல கேரளா இந்த மாதிரியான விஷயத்துல கேரளா கேள்விப்பட மாட்டோம். கேரளாக்கு என்ன ரப்பர் கேள்விப்படலாம், அப்புறமா என்னது டீ அந்த மாதிரி கேள்விப்படலாம். பட்டு அந்த மாதிரி ரிலேட்டட் நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். ஓகேவா? கச்சா பட்டு உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்தில் உள்ளதுன்னா, சோ ஸ்டேட்மெண்ட் 1 ராங், 2 சரி. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஆன்சர் என்ன வரும்? சாரி ராங் கேட்டிருக்காங்களா? அப்ப ஏ, ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. அப்ப இந்தியாவில் பட்டு உற்பத்தியில் எது அப்படின்னா கேரளா இல்ல, கர்நாடகா என்பதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகலாமா? நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்தது வந்து ஒரு பொறுத்துக்க கொஸ்டின். ஓகேங்களா? சோ பாருங்க, நமக்கு வந்து தெரியும் நிறைய வந்து ரெவல்யூஷன் இருக்கு, புரட்சி இருக்கு. நம்ம எக்கனாமிக்ஸ் புக்லயும் கொடுத்திருப்பாங்க. ஜாகிரபில பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 14 ரெவல்யூஷன் கொடுத்திருப்பாங்க, புரட்சிகள் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் இங்க மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் எதுக்கு பொருந்தும்? எல்லோ ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், சில்வர் ரெவல்யூஷன். பாருங்க, கோல்டன் ஃபைபர் புரட்சி. ஃபைபர் அப்படின்றதால நான் எங்க இணைக்கிறேன்னா சணல்ல இணைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஏல வரலாம், சீல வரலாம். ரெண்டாவது, மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சின்னும் போது எது வரும் அப்படின்னா
எண்ணெய் விதை. அப்போ 4 2 இங்க வரலாம். ஓகேவா? வெண்மை புரட்சி எங்க வரும்? பால் உற்பத்தி. 4 2 3 கரெக்டா இருக்கு. அடுத்து வெள்ளி புரட்சி இது முட்டை உற்பத்தி. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கோல்டன் ஃபைபர் சணல் 4. மஞ்சள் புரட்சி எண்ணெய் விதை உற்பத்தி 4 2. வெண்மை புரட்சி பால் உற்பத்தி, வெள்ளி புரட்சி முட்டை உற்பத்தி. அப்ப ஆப்ஷன் வந்து சி தான் ஆன்சர். சோ இன்னும் நிறைய புரட்சிகள் இருக்கும், அதையும் என்ன பண்ணுங்க, ரெஃபர் பண்ணீங்க. கண்டிப்பா இதுவும் என்ன அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினா இருக்கு. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 17. which statement is correct? எந்த கூற்று சரியானதுன்னு கேக்குறாங்க. ஹீராகுட் டேம் is the longest dam in the world. ஹீராகுட் அணை உலகின் மிக நீளமான அணையாகும். ஸ்டேட்மெண்ட் 2. பக்ரானங்கல் டேம் is the highest gravity dam in India. சோ ராங் சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க, இரண்டுமே சரியானது. ஓகேங்களா? ஹீராகுட் அணை உலகின் லாங்கஸ்ட் டேம் கண்டிப்பா எவ்வளோ 15 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? 15 கிலோமீட்டர்ஸ். அப்ப சரிதான். ஓகேவா? ரெண்டாவது என்ன கேக்குறாங்க, பக்ரானங்கல் அணை இந்தியாவிலே அதிக புவியீர்ப்பு அணை ஆகும் அப்படின்னா அதுவும் சரிதான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரைட். ஆன்சர் வந்து போத் 1 and 2 கரெக்ட். ஓகேங்களா? சரிங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18. The greatest threat to global biodiversity is. உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது. கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. இது எது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதில் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் டிசாஸ்டர் சச் as storms, புயல் போன்ற இயற்கை பேரழிவா. அடுத்தது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளங்களை மிகையாக சுரண்டமே அதுவா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது காம்படிஷன் ஆஃப் எக்ஸாட்டிக் ஸ்பைசஸ் வித் நேட்டிவ் ஸ்பைசஸ், பிறப்பிட உயிருக்கும் அயல் உயிருக்கும் இடையே ஏற்படும் போட்டியா, அதுவும் இல்லை. அதுவான்னு தெரியல. ஓகேவா? பார்க்கலாம். அடுத்து ஹியூமன் ஆல்டரேஷன் ஆஃப் ஹேபிட்ஸ், வாழ்விடங்களை மாற்றம் செய்யும் மனிதனின் நடவடிக்கை. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருந்தாலும் இதுல ரொம்ப முக்கியமா எது அப்படின்னா ஆப்ஷன் டி இருக்கு இல்லைங்களா, ஹியூமன் ஆல்டரேஷன் ஆஃப் ஹேபிட்ஸ். மனிதர்கள் தன்னுடைய வாழ்விடத்தை அடிக்கடி மாற்றுறாங்களே, அந்த மாற்றம் செய்யறாங்க. அடிக்கடினா ஒரே இடத்துல இருப்போம், பட் என்ன பண்ணிட்டு இருப்போம், விரிவாக்கம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆல்டரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான் இல்லையா. இதுதான் வந்து என்ன அப்படின்னா என்னது உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணி. இது எல்லாமே சரினாலும் கூட இது என்ன ஆகுது, ரொம்ப கூடுதலான முக்கியத்துவம் பெறுது. ஓகேங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? ஸ்டேட்மெண்ட் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19. with reference to black soil consider the following statement which is correct. எதுன்னு கேக்குறாங்க. கருப்பு மண் தொடர்பாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகளை எது எவையெல்லாம் சரின்னு கேக்குறாங்க. சோ தமிழ் ஆப்ஷன் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கலாம். it is generally clayly deep and impermeable. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 2. they swell and become sticky when wet and shrink when dried. it retains the moisture for a very long time. சோ அது வந்து எப்படி இருக்கும், களிமண் கிளேலியா தான் இருக்கும், டீப் அண்ட் இம்பெர்மியபிள் தான். சோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ஸ்டேட்மெண்ட் 1 2 3 மூணுமே ரைட் தான். எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் டி வந்து சரியானது. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். மேட்ச் தி ஃபாலோயிங். சோ இந்த பக்கம் ரிவர் கொடுத்திருக்காங்க, அந்த ரிவர் மேல எந்தெந்த சிட்டி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் த கங்கை ரிவர்ல எது அமைஞ்சிருக்கு அப்படின்னா பெனாரஸ். எங்க இருக்கு பெனாரஸ்? உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஒண்ணு இல்ல, வாரணாசி தாங்க. ஓகே, யூபில இருக்கு. வாரணாசி இருக்கு, இன்னொரு பேர் தான் என்னது, பெனாரஸ். அடுத்தது பிரம்மபுத்திரா, அந்த ரிவர் மேல என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா தெரியும், பிரம்மபுத்திரா அங்கிருந்து வரது இல்லையா, சைனால இருந்து. கவுகாத்தி. ஓகேவா? கங்கா, பெனாரஸ், யூபி, பிரம்மபுத்திரா,
சாரி, ஓகேங்களா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா, கவுஹாத்தி. மூணாவது பாத்தீங்கன்னா யமுனா, ஆக்ரா, தப்தி, சூரத். ஓகேங்களா. கங்கை, பெனாரஸ், பிரம்மபுத்திரா, கவுஹாத்தி, யமுனை, ஆக்ரா, தப்தி, சூரத். சோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பெனாரஸ் 4 எங்க இருக்கு? இங்க இருக்கா? பிரம்மபுத்திரா 3 2 1. ஆன்சர் டெல்லி. ஓகேவா? டி. சோ இதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 21. ஓகேங்களா. Different types of vegetation is found in different parts of India due to என்ன சொல்றாங்க அப்படின்னா பல்வேறு வகையான தாவரங்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளமைக்கு காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. இட அமைவா, அதாவது டோபோகிராபி, இல்ல ஆப்ஷன் பி பாருங்க, unequal distribution of rainfall and temperature, வெப்பநிலை மற்றும் மழை பொழிவின் சமமற்ற பரவலா, சாயில் மண் காரணமா, இல்ல டெம்பரேச்சர் அண்ட் சாயில் காரணமா. கொஸ்டின் பாருங்க மீண்டும். டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் பல்வேறு வகையான தாவரங்கள் எப்படி இருக்கு? பல்வேறு பகுதிகளில் அமைந்திருக்கு. ஓகேங்களா. சோ அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில் நிலவக்கூடிய வெப்பநிலை மற்றும் மழை பொழிவின் சமமற்ற பரவல் தான். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, பி. சோ தெரியலையா, நம்ம இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட். இதுக்குள்ள பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு கான்டினென்ட்டுக்குள்ள அனைத்து கூறுமே இருக்கு. ஓகேங்களா. சோ அப்ப இந்த மழை பெய்யுற இந்த இதுவா இருக்கட்டும், இப்போ வெஸ்டர்ன் மான்சூன் இந்த டைம்ல சவுத் வெஸ்டர்ன் மான்சூன் அப்படி பார்க்கும்போது தென்மேற்கு பருவமழை கேரளா கடற்கரை பகுதியில் நல்லா பெய்யும், கேரளா மாநிலம் முழுக்க பெய்யும், தமிழ்நாடுல குறிப்பிட்ட இடம் தான். அப்போ நார்த் இந்தியால ஓரளவுக்கு பெய்யும். ஆனா இந்த என்ன இருக்காது அப்படின்னா தமிழ்நாடு இந்த இருக்கிற கிழக்கு பகுதியில பெய்யாது. ஓகேங்களா. அதே போலதான் வெப்பநிலை பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம என்னது சவுத் இந்தியாவில அதிகப்படியான வெப்பநிலை இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கும். ஓகேங்களா. நார்த் இந்தியாவில இருக்கும். இங்க இருக்கும்போது அந்த சைடு இருக்காது. ஓகேங்களா. அப்போ இந்தியா என்ற துணை கண்டத்துல எப்படி வெப்பநிலை மழை இருக்கு அப்படின்னா சீரா இல்லாம அன்ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பல்வேறு வகையான தாவரங்கள் பரவி காணப்படக்கூடிய காரணம். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். கீழ்காணும் இணைகளை கருத்தில் கொள்க. டிராபிக்கல் எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட் எபோனி. வெப்பமண்டல பசுமை மாறா மழைக்காடுகள் அங்க என்ன இருக்கு அப்படின்னா எபோனி கொடுத்துருக்கோம். எபோனி கருங்காலி இருக்கலாம், பட் எபோனி. ஓகேவா, எபோனி. பார்க்கலாம் இங்கிலீஷ்லயே பாருங்க. டிராபிக்கல் டிசிடியஸ் ஃபாரஸ்ட் பைன், டெம்பரேச்சர் டிசிடியஸ் ஃபாரஸ்ட் மேப்பிள். சோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எது வந்து சரியா இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்டா இருக்கு. ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் பைன் இந்த அதாவது என்ன சொல்றாங்கன்னா இங்க காடுகளுடைய வகைகள் கொடுத்திருக்காங்க, எந்த மரம் விளையுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட்ல எபோனி என்ற மரம் வளருது. ஓகேவா. டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல மேப்பிள் என்ற மரம் வளருது. டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல பைன் வளரல. பைன் எங்க இருக்கு அப்படின்னா எங்க இருக்கு? மழைக்காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம் இல்லைங்களா, அந்த இதுல இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 and 3 எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி 22க்கு சி. அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகலாமா? Which is the deepest harbor in India? இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் எது? ஓகேவா. சோ நியூ தூத்துக்குடி, விசாகப்பட்டினம், காண்ட்லா, பாரதீப். சரிங்களா. புது தூத்துக்குடி, விசாகப்பட்டினம், கண்ட்லா, பாரதீப். இதுல எது பாத்தீங்க அப்படின்னா டீபஸ்ட் ஹார்பர் பாரதீப். எங்க அமைஞ்சிருக்கு? ஒடிசா. ஓகேவா. சரி, அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 24. The leading producer of jute in India. சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எது? சோ நல்லா தெரிஞ்சதுதான். எது? வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். ஓகேவா. அடுத்தது லோமே போட்ஸால்ஸ் in the mountain soil, black soil, பேரியா, சலைன் soil. பட்சால் மண் வகை என்பது மலைப்பகுதி மண் சொல்றாமா, கரிசல் மண், பீட் இல்லனா ஓர்மன் அப்படின்னு சொல்லாமன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 25க்கு
இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? லோமி பட்சால்ஸ். ஐ திங்க் மலைப்பகுதி மண். இதுதான் வந்து சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது pick the odd one out. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் ஆர் ஃபேமஸ் ஃபார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மிக பிரபலமான சுற்றுலா தலங்கள். ஓகேவா? இது வந்து கீழே எதுன்னு பார்க்கலாம். இதுல தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? தவறானது. pick the odd one out. சோ இதுல எது வந்து ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரோஜா பூங்கா, ரோஸ் தீவு, செல்லுலார் சிறை, ஹைவலக் தீவு. ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா இது மூணுமே அங்கதான் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா அந்தமான் தீவுல ரோஜா பூங்கா சொல்லுவாங்களே, ரோஸ் கார்டன், இது வந்து அங்க கிடையாது. அப்போ எது தவறானதா இருக்கு அப்படின்னாங்கன்னா இதுதான் ஆப்ஷன் ஏ, ரோஜா பூங்கா தான் சரியா இருக்கு. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா செல்லுலார் சிறை நமக்கு தெரியும், பிரிட்டிஷ்காரங்கள காலத்துல கட்டந்து 1906 உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? ஐ திங்க் 1896 நினைக்கிறேன். அந்த பீரியட்ல கட்ட ஆரம்பிச்சு 1906 வந்து பயன்பாட்டுக்கு விட்டுருப்பாங்க. ஐ மீன் அதுல பயன்படுத்திருப்பாங்க அந்த சிறையை. அங்க வந்து வீர சாவர்கர்லாம் வந்து ஜெயில இருந்தாங்க நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்புறமா ரோஸ் தீவ், ஹேவ்லக் தீவ், அதுக்கப்புறமா நீல் தீவ், இது மூணு வந்து பிரிட்டிஷ்கார வச்ச பேரு. அதுக்கு பேர் இப்ப மாத்திட்டாங்க இல்லையா? சுபாஷ் சந்திர போஸ் தீவு ஐலாண்ட், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஷாகதீப் ஐலாண்ட், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சுதேசி ஐலாண்ட். ஓகேவா? இப்படி சொல்லிட்டு மூணு வகையான பேர் என்ன பண்ணிருக்காங்க அங்க வச்சிருக்காங்க. ஓகேவா? எப்போ அப்படின்னா 2018 டிசம்பர் மாதம் மோடி வந்து 2 நாள் பயணம், பிரதமர் மோடி வந்து 2 நாள் பயணம் அந்தமான் தீவுக்கு போயிருப்பாரு. அப்ப போயிட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா பிரிட்டிஷ் காலத்துல வச்ச பேருகளை என்ன பண்ணுவாரு, அதை சேஞ்ச் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? சோ அது முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காரு. 2018 ஒரு 3-4 எக்ஸாம்ல கண்டினியூஸா என்ன பண்ணாங்க, இது கரண்ட் அஃபேர்ஸா கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 27. Which one of the following statement is not correct? கீழ்கண்டவற்றில் எது சரியில்லாதது அப்படின்னு கேக்குறாங்க. தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. crude oil is found in metamorphic rocks. crude oil is found at the places of formation. crude oil overlain with gases. The origin of crude oils is considered to be organic. உருமாறிய பாறைகளின் கச்சா எண்ணெய் காணப்படுகிறது. கச்சா எண்ணெய் உருவான இடங்களிலே காணப்படுகிறது. கச்சா எண்ணெய் வாயுகளுடன் காணப்படுகிறது. கச்சா எண்ணெய் உருவான விதத்தில் கரிமமாக கருதுகின்றன. சோ 27 ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா தவறானது கேட்டிருக்காங்க இல்லையா? ஆப்ஷன் ஏ, உருமாறிய பாறைகளின் கச்சா எண்ணெய் காணப்படுகிறது. சோ ராங் ஆன்சர். ஓகேங்களா? எங்க காணப்படும் கச்சா எண்ணெய் அப்படின்னா எந்த இடத்துல? செடிமெண்டரி ராக்ஸ், அதுலதான் காணப்படும், உருமாறிய பாறைகள் கிடையாது. அடுத்த கொஸ்டின் போலாமா? சாம்பல் இஸ் த tributary ஆஃப் டேஷ் ரிவர். சாம்பல் என்பது எந்த ஆற்றின் துணை ஆறு? ஓகேங்களா? கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதை, எதனுடைய துணை ஆறு? யமுனா ரிவரோட துணை ஆறு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இது போல துணை ஆறு, கிளை ஆறு கேட்டுட்டு இருக்கான். ட்ரிபியூட்டரி, டிஸ்ட்ரிபியூட்டரி கேட்டுட்டு இருக்கான். இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேப்பை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அதுல வந்து பிக்சரோட நம்ம பார்க்கணும். அதில் நோட் பண்ணி படிக்கும் போது ஈஸியா இது போல கொஸ்டின் என்ன பண்ணலாம், நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்தது கோமதி இஸ் த ட்ரிபியூட்டரி ஆஃப். கோமதி எந்த ரிவரோட துணை ஆறு அப்படின்னு கேட்கிறாங்க. யமுனா, கங்கா, பிரம்மபுத்திரா, சட்லஜ். கோமதி வந்து பாத்தீங்கன்னா கங்கையோட துணை நதி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 30. ஓகேங்களா? ஓகே. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இன் த டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அயர்ன் ஓர் ப்ரொடக்ஷன் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட் கிவன் பிலோ. கீழ்கண்ட மாநிலங்களை இரும்பு எஃகு உற்பத்தியின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். சோ ஒண்ணு இல்ல, அந்த எஃகு உற்பத்தி இருக்கு இல்லையா, இரும்பு எஃகு உற்பத்தி இருக்கு இல்லையா, கீழே வந்து எந்த மாநிலங்கள்ல டாப்ல இருந்து கீழே வந்து என்ன பண்ணும், ஆர்டர் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாருங்க,
சத்தீஸ்கர். ஓகேவா? 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒடிசா. செகண்ட் ரேங்க் எது வரும்? ஒடிசா. 3rd கர்நாடகா. 4th கோவா. ஒரு சில புக்ல கோவா கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ ஆப்ஷன் பார்க்கும்போது இங்க என்ன இதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 1 இருக்கா? இல்ல. ஐ திங்க் ஆப்ஷன் சரியா கொடுக்கல நினைக்கிறேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சோ ஆப்ஷன் பாருங்க. 1 4 3 2. சோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? which one is the longest river in peninsular India? பெனின்சுலார்னா தீபகற்ப இந்தியா. தீபகற்ப இந்தியாவுல எந்த நதி நீளமான நதி அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ பாருங்க, நர்மதா இருக்கு, கிருஷ்ணா இருக்கு, கோதாவரி, காவேரி. நம்ம தெரியும் இந்தியாவில் இருக்கிற ரிவர் 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இமயமலையிலிருந்து உருவாகுது இல்லையா, அந்த ரிவர். ஓகேவா? அதாவது வருடம் முழுக்க அதுல என்ன இருக்கும், பனி ஆறுகளால் பயஞ்சு வருடம் முழுக்கும் வந்து நீர் வந்துகிட்டே இருக்கும். பெர்னியல் ரிவர் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா என்னது, பெனின்சுலா ரிவர். பெனின்சுலா ரிவர் அப்படின்னா சவுத் இந்தியாவில் இருக்கிறது. அப்படின்னும் போது இதுல எது அதிக லாங்கஸ்ட் அப்படின்னா ஆன்சர் கோதாவரி. ஓகேவா? நம்ம ஸ்கூல் புக்ல கிளீனா கொடுத்திருப்பாங்க. சதர்ன் இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா 6 ரிவர் கொடுத்திருப்பாங்க. அதுல கோதாவரி தான் மிக நீளமான ரிவர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? the river which origination from the glacier located to the east of the மானசரோவர் lake is அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றில் இருந்து தோன்றும் நதி. சோ புக்ல தெளிவா இருக்கும். மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே எது அமைஞ்சிருக்கும் அப்படின்னா பிரம்மபுத்திரா. ஓகேவா? சோ அந்த ரிவர் தான் அது அங்க உருவாகும். சோ கங்கா தெரியும், கங்கோத்ரி, யமுனோத்ரி அந்த இடத்துல உருவாகும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இமயமலை தான் இருந்தா கூட அந்த மானசரோவர் ஏரிக்கு கிழக்கு எதுதான் அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவர் தான் உருவாகும். அடுத்த क्वेश्चन போகலாம். क्वेश्चन நம்பர் 33. பேட் ஃபுட் டெல்டா இஸ் பெஸ்ட் ஃபார்ம்டு பை. பறவை பாத டெல்டாவிற்கு மிக சிறந்த உதாரணம் எது அப்படின்னா, சோ ரொம்ப ஃபேமஸான क्वेश्चन. இதுக்கு முன்னாடி புக்கு மாறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चंस எல்லாம் இருக்கும். அப்பயும் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பான். எது அப்படின்னா மிசிசிப்பி. ஓகேங்களா? ஆன்சர் என்னது? மிசிசிப்பி எங்க இருக்கு? USA. அடுத்தது பிளாக் சாயில் இஸ் ஆல்சோ நோன் அஸ். கரிசல் மண் எனப்படுவது எதுன்னு கேக்குறாங்க. காதரா, காங்கரா, ரெகுர், ரெட். சோ ரீகர் இருக்கு இல்லையா, ரெகுர், இங்கிலீஷ்ல ரெகுர். இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த क्वेश्चन போலாமா? which of the following rivers runs through Rift Valley? பிளவு பள்ளத்தாக்கு வழியாக பாயும் நதி எது? கேஞ்சஸ், கங்கா, காவேரி, நர்மதா, பிரம்மபுத்திரா. சோ ஈஸியா தெரியும், பிளவு பள்ளத்தாக்கு சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கு. ஓகேங்களா? எது அப்படின்னா ஆன்சர் சி, நர்மதா தான் வந்து பாத்தீங்கன்னா அதன் வழியா போறது. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. consider the following statements. லோக்டக் லேக் இஸ் லொகேட்டட் இன் மணிப்பூர். லோக்டக் ஏரி மணிப்பூரில் அமைந்துள்ளது. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, லோக்டக் லேக் இஸ் லொகேட்டட் இன் மணிப்பூர். கரெக்ட் தான். ஓகேவா? காதர் என்பது புதிய வண்டல் படிவாகும். சரிதானே கேக்குறாங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங். சரி அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இங்க கொடுத்துருக்காங்க. சரி, கரெக்ட் எதுன்னு கேக்குறாங்க. சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி. சோ காதர் தெரியும் இல்லையா, புதிய வண்டல் மண் தான். பாங்கர் தான் வந்து என்னது, பழைய வண்டல் படிவு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுமே சரி. அடுத்த क्वेश्चन. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அசர்ஷன் அண்ட் ரீசன்ல கொடுத்திருக்காங்க. பெனின்சுலா ரிவர்ஸ் ஆர் நான் பெர்னியல் ரிவர்ஸ். ரீசன், பெனின்சுலா ரிவர்ஸ் டிபெண்டன்ட் ஆன் மான்சூன் ரெயின்ஃபால். என்ன அப்படின்னா பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். கூற்று ஏ, கூற்று தீபகற்ப நதிகள் மற்றும் நதிகள் ஆகும். கண்டிப்பா சதன் இந்தியா தீபகற்பன்றது ஒண்ணு இல்ல, இந்த சதன் பார்ட் தான். ஓகேவா? சோ இங்க இமயமலை அமைஞ்சிருக்கு இல்லையா, இங்க இருக்கிற ரிவர் வேற, இதுல ரெண்டா பிரிக்கலாம். நம்ம இந்தியாவில் இருக்கிற ரிவர் நம்ம முன்னதான் பார்த்தோம். ஓகேவா? அப்போ தீபகற்ப இந்தியாவில் இருக்கிற ரிவர் வந்து என்னது, மற்றும் நதிகள் அப்படின்னா எஸ். ஏன் அப்படின்னா காரணம், தீபகற்ப நதிகள் பருவமழையை சார்ந்துள்ளது. பெனின்சுலா ரிவர்ஸ் டிபெண்டன்ட் ஆன் மான்சூன் ரெயின்ஃபால்.
ஸோ மழை பெஞ்சா மட்டும்தான் சதன் இந்தியாவில் இருக்கிற ரிவர் என்ன ஆகும், தண்ணி பாயும். மழை இல்லாத போது என்ன பண்ணும், வறண்டு தான் காணப்படும். வறண்டுனா ஃபுல்லா வறண்டு இல்லை, மேஜர் ரிவர்ல தண்ணி இருக்கும். பட் அந்த ரிவர் வந்து மோஸ்ட் ஆக்டிவா எப்ப இருக்கும் அப்படின்னா எப்பதான் இருக்கும், மழை பெய்யும் போது தான். அதனால கூற்று சரி, காரணம் சரிதான். ஓகேங்களா, சரியான விளக்கம் கூட. ஆன்சர் வந்து என்னது, போத் 1 and A and R right, true, correct explanation. ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the following river system is in youthful stage? பின்வரும் எந்த நதி இளம் நிலையை கொண்டுள்ளது? கங்கை, காவேரி, நர்மதா, தபதி. இதுல வந்து எந்த நதி இளம் நிலையை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேஞ்சஸ் தான். ஓகேவா, கங்கா தான் வந்து என்னது இளம் நிலையை கொண்டுள்ளது. அடுத்த क्वेश्चन போலாம். which of the following river is called internal drainage river system? பின்வரும் எந்த நதி உள் வடிகால் நதி அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? ஸோ வெரி 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 ஃபேமஸான கொஸ்டின்ஸ். டிஎன்பிசில ஒரு என்ன டிஎன்பிசி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சொல்லலாம். எது, லூனி ரிவர். ஓகேவா, இதுதான் வந்து என்னது உள் வடிகால் நதி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். இந்த சைடு ரிவர் இருக்கு, இந்த சைடு ஆரிஜினேட் பிளேசஸ் இருக்கு. ஓகேவா, சோ இதுல எது தவறாக பொருந்துள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. கோதாவரி நாசிக், கரெக்ட். கிருஷ்ணா மகாபலேஸ்வர், கரெக்ட். பிரம்மபுத்திரா நியர் மனோசரோவர் லேக், ஆல்சோ கரெக்ட். கங்கா ராகாஸ் லேக், சோ கங்கோத்ரி. அப்போ எது வந்து தவறா இருக்கு? ஆப்ஷன் டி, டெல்லி தான் வந்து தவறா இருக்கு. அடுத்த क्वेश्चन போலாமா? the Penganga, the Indravati, the Prahinita and the Manjara are the principal tributaries of. பெண்கங்கா, இந்திராவதி, பிரணகிதா மற்றும் மஞ்சரா ஆகியவை எந்த நதியின் முதன்மை கிளை நதிகள் ஆகும்? சோ பாருங்க, சோ இதுவும் வந்து என்னது ஒரு மேப் பேஸ்டு क्वेश्चन தான். மேப் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா படிச்சிருந்தா அதுல போட்டலாம். பெண்கங்கா, இந்திராவதி, பிரான்கிதா மற்றும் மஞ்சரா எதனுடைய கிளை நதி அப்படின்னா பிரம்மபுத்திரா ஓட கிளை நதி. ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन போலாம். क्वेश्चन நம்பர் 41, the Penganga, the Indravati, the Prangita and the Manjara are the principal tributaries of எந்த ரிவரோட கிளை நதி அப்படின்னு கேக்குறாங்க. எது, பெண்கங்கா, இந்திராவதி, பிரங்கிதா மற்றும் மஞ்சரா. ஓகேங்களா, சோ எது அப்படின்னா கோதாவரியோட பிரின்சிபல் ட்ரிபியூட்டரிஸ் தான் எது, இந்த இப்ப பார்த்தக்கூடிய பெண்கங்கா, இந்திராவதி, பிரங்கிதா, மஞ்சரா. ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு. சோ இதுவும் ரொம்ப ஃபேமஸான क्वेश्चन தான், டிஎன்பிசி ரொம்ப பிடிச்ச क्वेश्चन. அது இல்லாம எல்லாருக்குமே தெரிஞ்ச क्वेश्चन தான். ஓகேங்களா, பீகாரின் துயரம் எது? கோசி. தாமோதர் கூட ஏதோ ரிவருடைய துயரம் சொல்லுவாங்க இல்லையா? சோ இதுவும் அடிக்கடி கேட்போம். மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரியும். இதுவும் மோஸ்ட்லி எல்லாரும் தெரிஞ்சதுதான். எது அப்படின்னா எது, வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா, அடுத்தது மூவ் ஆகலாம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 43. சோ பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக. சாங்போ river Brahmaputra in Tibet, Yamuna tributary of river Ganga, New Alluvium, Gadar, Mount Godwin Austen, K2, highest peak in India, Coromandel coast, southern part of east coastal plain. So பாருங்களா, ஆன்சர் கங்கை ஆற்றின் துணை யாரு எது அப்படின்னு கேட்க, துணை யாரு எது அப்படின்னா யமுனை. கரெக்டா? அப்ப எங்க இருக்கு? 7 2 ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. 3 இருக்கா? சரி, அடுத்தது இந்தியாவின் உயர்ந்த சிகரம் காட்வின் ஆஸ்டின் 2 4 அதுவும் இருக்கு. ஓகேவா, 3 ஆப்ஷன்ல இருக்கு. பிரம்மபுத்திரா, சாங்போ, சோ 1. ஓகேவா, 2 ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். தென்கிழக்கு கடற்கரை சமவெளி, சோழமண்டல கடற்கரை. ஓகேவா, எங்க இருக்கு அப்படின்னா டிக்கு 5 இது. சோ ஆன்சர் பாம்பே. காட்வின் அடுத்தது காதர் பாத்தீங்க அப்படின்னா என்னது, புதிய வண்டல் படி.
ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணா, ஸோ இங்கிருந்து இந்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பாம்பே பி இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Which of the following organization has divided the Indian soils into 8 major groups? தமிழ் ஒரு முறை சொல்றேன். எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம், இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்திய வானியல் துறை, சாயில் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய மண் அறிவியல் நிறுவனம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சாயில் சயின்ஸ், இந்திய மண் ஆய்வு நிறுவனம். சோ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படக்கூடிய மண் வகைகளை 8 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. 8 மேஜர் குரூப்ஸ் தான். இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எப்போ உருவாக்கப்பட்டது? 1953. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Black soils are also called ரெகுர் சாயில்ஸ், பருத்தி மண் என்று அழைக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், which crop is called as golden fiber in India? இந்தியாவின் தங்க இழை பயிர் என அழைக்கப்படுவது சணல், ஜூட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், புகைப்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட். Question number 48, Jharkhand. One of the shore-based steel plants of India is located at இந்திய கடற்கரை பகுதி இரும்பு எஃகு தொழிலகங்களுள் ஒன்று அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம். ஓகேவா? Question number 50, last question. Question number 50. Match the following. பொறுத்துக. Bauxite, aircraft, gypsum, cement, black gold, coal, iron ore, magnetite, mica, electrical goods. So option பாருங்க. bauxite first வந்து என்னது? cement அப்படினா gypsum. அப்ப என்னது? ஏல 2 எங்க இருக்கு? 2 இடத்துல இருக்கு. அடுத்தது B வானூர்தி, bauxite. சோ அதுவும் 2 இடத்துல இருக்கு. மின்சாதன பொருட்கள் C மைக்கா எங்க இருக்கு? D ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப ஆன்சர் D. சரி, அடுத்து பார்த்தலாம். நிலக்கரி, ஓகே, என்னது? கருப்பு தங்கம், black gold. கோலுக்கு வந்து 3 இருக்கு. ஓகேவா? மேக்னடைட் அப்படின்னும் போது இரும்புத்தாது. சோ ஆப்ஷன் எது அப்படின்னா D ஃபார் டெல்லி. இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चंस எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you.